அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வருட சனி பயிற்சி பலன். சனி பயிற்சி பலன் மேசராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். சனி பயிற்சி 2.5 வருட காலம் எடுக்கும். 2025 இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, தமிழ் மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமையில் உத்ராடாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரத்தில் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும்போது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த 2.5 வருட காலம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே துல்லியமாக தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது சரியாக இருக்கும். வருமுன் காப்பதே மேல் என்பதைப் போல வரக்கூடிய 7.5 சனியின் காலகட்டம் எந்தளவுக்கு நன்மைகளையும் கொடுக்கும், எந்தளவுக்கு இடையூறுகளை கொடுக்கும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம் துவங்குகிறது. 7.5 சனியினுடைய காலம் துவங்குகிற போது முதல் கட்டமாக 2.5 வருடம் விரய சனியாக இருக்கும். பிறகு 2.5 வருடம் ஜென்ம சனியாக வரும். பிறகு 2.5 வருடம் பாத சனியாக இருக்கும். இப்படி 2.5 வருடங்கள் கடந்து 7.5 சனி முடிவடையும். இப்பொழுது 7.5 சனியினுடைய துவக்க காலமாக இருப்பதால் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது நல்லது. நன்மைகளும் நடக்கும், சில இடையூறுகளும் நடக்கும். இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும். அதை பகுத்தாராய்ந்து தெரிந்து செயல்படுவது ஒரு நல்ல பாதையில் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு மேசராசிக்காரர்களுக்கு பயன்படும். இதில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். முதல் பாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அது பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இது கும்பராசியில் வரும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தை கடந்து 2ஆம் பாதத்தை கடந்து 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மீன ராசிக்குள் நுழையும். அப்படி மீன ராசிக்குள்ளே வரும்போது மீன ராசியில் 7.5 சனி காலம் மேசராசிக்காரர்களுக்கு துவங்குவது. இந்த காலகட்டத்தில் மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும், உத்ராடாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதமும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதமும், 9 பாதங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த 2.5 வருட காலத்தில். அதில் முதல் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது 7.5 சனியினுடைய காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் பணம் பரிமாற்றத்தில், வரவு செலவில் கொஞ்சம் அதிக கவனமாக செயல்படுவது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும், திடீர் செலவுகள் வரும். அது தேவையான நல்ல செலவாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் திடீரென்று கொஞ்சம் விரயங்கள், அதிக செலவுகள் ஏற்பட்டு விட்டது என்கின்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே முக்கியமான தேவையான எதிர்கால நீண்டகால வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை எல்லாம் திட்டமிட்டு அதை மிகச் சரியாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது முதல் புத்திசாலித்தனமாக அமையும். பிறகு குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது அது நல்ல அறிவாற்றலையும் கொடுக்கும், அதிக உழைப்பை கொடுக்கும், அதிகமாக கஷ்டப்பட வைக்கும். அதிகமாக கஷ்டப்பட வைக்கும் அப்படின்னா அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதிகமாக தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, கல்வி துறையில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும்.
அந்த உழைப்பு என்பது பலவிதமான பிரச்சனைகளை, சிக்கல்களை, இடையூறுகளை சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்வதற்கு நீங்கள் எடுக்கிற அந்த சுறுசுறுப்பான உழைப்பும் முயற்சியும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே உழைப்புக்கு சோர்வடையாமல், மன சோர்வு வராமல், ஒரு புத்திசாலித்தனமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வரக்கூடிய விஷயங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதில் புதிய தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் அதிக முதலீடுகளை முன்னெடுக்காம கொஞ்சம் நிதானமாக தொழில் தொடங்குவது, உழைப்பை அதிக கொடுத்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் உழைப்பை அதிகப்படுத்தி முதலீடை குறைத்து செலவுகளை தேவையான முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் அதை பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு செயலாற்றினால் போதுமானதாக இருக்கும். இதில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த வேலை வாய்ப்பை மிக சரியாக தக்க வைத்து திட்டமிட்டு பயனுள்ளதாக சிந்தித்து செயலாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மற்றபடி ஒரு என்னென்ன தொழில் நமக்கு தெரியுமோ அந்த தெரிந்த தொழில் மட்டும் வெற்றிகளை தன்னுடைய உழைப்பால் மிக சரியாக தக்க வைத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வில் நமக்கு தெரிந்த தொழிலில் மட்டும் ஈடுபட்டு அதை தக்க வைத்து போதுமான அளவுக்கு வெற்றிகளை உருவாக்கி கொள்வது மிக சரியாக இருக்கும். மிகச்சிறந்த சிந்தனைகள் தேவைப்படும். முன்னேறுவதற்கு நிறைய யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அறிவுபூர்வமாக யோசித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதை புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சில நேரத்தில் அதிக செலவுகள் ஏற்பட்டு முன்னேறுவதற்கு பண பற்றாக்குறை வரலாம். அதை முன்கூட்டியே ஒரு சேமிப்பு அடிப்படையில் சேமித்து தேவையான செலவுகள் செய்து முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த 7.5 சனியினுடைய காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு களம் இறங்கி பணியாற்றினால் நல்லது. தான் இருக்கக்கூடிய பதவியிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கூட வேலை பார்க்கலாம். அதிகமாக உழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அழுக்குப்படுற மாதிரி இருந்தால் கூட, கொஞ்சம் அழுக்குப்படுற மாதிரி வேலைகள் இருந்தால் கூட அதை விருப்பப்பட்டு செவ்வனே செய்தால் சனி பகவானுடைய அருளால் உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் பயனுள்ளதாக அமையும். பதவியை தக்க வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் மற்றவர்களோடு கீழிறங்கி அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காகவும் உழைத்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் அடிபணிந்து உழைத்து அவர்களோடு அவர்களாக இருந்து முயற்சித்து ஒரு கூட்டு முயற்சியால் முன்னேறுவதும் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது திருநள்ளாறு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது சனிக்கிழமை பார்த்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சனிக்கிழமை காலையில் நல்ல தலைக்கு குளிச்சுட்டு சூரிய உதயத்தில் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சனிக்கு உரிய நேரத்தில் நவகிரக வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு எடுத்துக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சனிக்கிழமை சனிக்குரிய நேரத்தில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். வீட்டில் மாலை பொழுதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்கிறதும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் விலகி கஷ்டங்கள் கந்திஷ்டிகள் இதையெல்லாம் விலக்கி ஒரு நல்லருள் இறையாற்றல்
இல்லந்தோறும் பெருகும். மற்றபடி சனி பகவானை விடாமல் மனதில் நினைத்து வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளுங்கள். சனியினுடைய பார்வை 3 பார்வை விழும். அதில் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும். அதாவது மேச ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். பிறகு மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக புதனுடைய வீடான கன்னி ராசியை பார்க்கும். அது மேச ராசிக்கு 6ஆம் இடமாக வருது. பிறகு சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கும். அது மேச ராசிக்கு 9ஆம் இடமாக வருது. இப்போது சனியினுடைய பார்வை மேச ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சனியினுடைய பார்வை விழுறதுனாலையும் ஒரு குடும்ப முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். நிறைய அலைச்சல் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். பணம் வருமானத்துக்கு ஏற்றாற்போல அதிகமாக செலவு செய்து குடும்ப பிரச்சனையெல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்கும். குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக நிறைய அக்கறை எடுத்துக்கொண்டு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். பல இடங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். அதற்குரிய செலவுகளும் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து சரி செய்யக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு பணியாற்றுங்கள். வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். அந்த செலவுகளை திட்டமிட்டு வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தன்னுடைய உழைப்பும் முயற்சியாலையும் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இவையெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும் மேசராசிக்காரர்களுக்கு. பிறகு சனி பகவானினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, கன்னி ராசியை பார்க்கும்போது நோய் நொடியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுக்கணும். மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை எடுத்துக்கொண்டு அதை ஆரோக்கியமாக வலிமைப்படுத்தி கொள்வது நல்லது. சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி, தோல் வியாதி போன்ற விஷயங்கள், தலைவலி, இது போன்ற பிரச்சனைகள், ஆஸ்துமா, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் இருந்து அதற்குரிய நியாயமான செலவுகளை, மருத்துவ செலவுகளை எடுத்துக்கொண்டு அதை முன்னெச்சரிக்கையாக உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலை வாய்ப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் எதிர்கொண்டு அந்த ஒரு எதிரிகளே ஆனாலும் அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் உதவி செய்து அதை அந்த பிரச்சனையை சரி செய்து முன்னேறுவதற்கான யுக்திகளை கையாள்வது நல்லது. மற்றபடி 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் என்று கொஞ்சம் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பண வருமானம் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரக்கூடிய வருமானத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை இந்த 7.5 சனியினுடைய விரய சனியினுடைய காலகட்டத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் பண வருமானம், ஒரு அதிர்ஷ்டத்தில் பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கூர்ந்து கவனித்து அதை தக்க வைத்து கொள்வதும் மிக சரியாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பது நல்லது. தந்தையிடமிருந்து பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் வருவதற்கும் பூர்வீக சொத்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திடீரென்று அதிர்ஷ்டங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வரலாம். அப்படி வருகிற போது அதை தேவைக்கு ஏற்றப்பாறு வருவதை முடிந்த அளவுக்கு தக்க வைத்து கொள்வது நல்லது. ஆகவே இந்த 7.5 சனியினுடைய துவக்க காலமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருட காலம் விரய சனியாக இருக்கும்.
அதை சுப செலவாக, நல்ல விரயமாக, நல்ல அலைச்சலாக, நல்ல முயற்சியாக, வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பயன்படக்கூடிய உழைப்பு, அலைச்சல், முயற்சியாக அது பயன்படட்டும். எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரமாக இந்த விரய சனி காலம் அமையட்டும். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் நல்லா யோசித்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் மேசராசிக்காரர்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும். இடையூறுகளை தவிர்த்து நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். ஆகவே சிந்தித்து செயலாற்றி சனி பகவானுடைய நல்லருளால் வெற்றி மேல் வெற்றி பெற குபேந்திரா டிவியின் சார்பாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.